5 मैक्सिमम 11 बजे 2 बजे 3 बजे। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन व मन तबिअहुम बि इहसानिन इला यौमिद्दीन। अम्मा बाद, औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। हुवल्लज़ी बअस फिल उम्मिय्यीन रसूलन मिनहुम यत्लू अलैहिम आयातिहि व युज़क्कीहिम व युअल्लिमुहुमुल किताब वल हिक्मा व इन कानू मिन क़ब्लु लफ़ी ज़लालिम मुबीन। वक़ाल तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद क़द अफ़्लह मन तज़क्का। அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக கெட்டது இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய செயல்கள். இந்த மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பிதஅத் என்று கருதப்படுகின்றன. எல்லா பிதத்துகள் எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துள்ளார். அன்பிற்கினே அவர்களே, இந்த உரையில் தலைப்பு என்ன என்றால், நஃப்ஸுடன் போராடுவோம். நஃப்ஸ் என்றால் என்ன? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய ஆசைகள், நம்முடைய இந்த உலகவுடைய எல்லா விதமான ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த நஃப்ஸு உங்களுக்கு அந்த நஃப்ஸுக்கு நீங்கள் எப்படி போராட வேண்டும், நன்மையான விஷயத்தின் பக்கம் அந்த நஃப்ஸுக்கு கொண்டு வர வேண்டும். நஃப்ஸு எது எது சொல்லுதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த நஃப்ஸு குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயத்திலும் ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயத்திலும் அந்த நஃப்ஸு அதன் பிரகாரம் கொண்டு வர வேண்டும். நஃப்ஸு எது எதுக்கு சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நஃப்ஸு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் அடிப்படையில் இருந்தால் தான் அந்த நஃப்ஸுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அன்பிற்கினவர்களே, இப்போ பாருங்க, நிச்சயமாக வெற்றி அடைந்தவங்க யார்? தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி அடைந்தாங்க என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா. நிச்சயமாக வெற்றி அடைந்தவங்க யாருனாக்க, தன்னுடைய உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்தாங்களோ அவங்க தான் வெற்றி அடைந்தாங்க என்று சொல்லியிருக்கிறான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தபாரக வ தஆலா. அதே போல சூரா ஜும்மா அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும். உம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அல்லாஹ் கொடுத்தான். வஹி மூலமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தான். படிக்க எழுத தெரியாது. உம்மி என்றால் என்ன? படிக்க எழுத தெரியாதவர்களுக்கு உம்மி என்று அரபிக்கில் சொல்லுவாங்க. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றார் சூரா ஜும்மால, ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும். உங்களுக்கு ஒரு உம்மி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறியிருக்கின்றான். யத்லு அலைஹிம், அவருடைய வேலை என்ன?
குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் எடுத்து வைப்பாங்க. இது செய்து உங்களுக்கு நல்லது, இது செஞ்சால் உங்களுக்கு நரகம், உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நல்லது சொல்லுவாங்க, தீமையிலிருந்து தடுப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எல்லா நபிமார்கள் எல்லாம் அனுப்ப நோக்கம் என்ன என்றால், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ஷைத்தான் தான் இப்போ பாருங்க, ரமலான் மாசத்துல ஷைத்தான் இல்லை என்று சொல்லுவாங்க. ரமலான் மாசத்துல ஷைத்தானை விலங்கிடப்படும். இருந்தாலும் நஃப்ஸ் இருக்கிறாள் உங்களிடம், அந்த நஃப்ஸ் என்ன சொல்லுவேன்னா நீங்க கேட்டுனே இருக்கிறாங்க. ஷைத்தானே இந்த நஃப்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக தீமையின் பக்கம் அழைக்கும். நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டும். இந்த நஃப்ஸுடைய பேச்சு நீங்க கேட்கக்கூடாது. நஃப்ஸுக்கு அல்லாஹும்ம ஆத்தி தக்வாஹா, அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. இறைவனே, உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை நீ உன்னுடைய மார்க்கத்தில் நிலைநிறுத்துவாக என்று நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா முகல்லிபல் குலூப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளம் சார்ந்த விஷயத்தில் கூறியிருக்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ நிலைநிறுத்துவாயாக. என்னுடைய கண்ட்ரோல் எல்லாம் என்னுடைய நஃப்ஸுக்கு நீ கொடுக்காத. உன்னுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயத்திலும் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்திலும் அதன் பிரகாரம் என்னுடைய நஃப்ஸ் போக வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பிற்கினவர்களே, இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனையாக தான் கொடுத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை தான். அந்த வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு பரீட்சை இருக்கு. இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு இரவு நேரத்தில் வணக்க வழிபாடு செய்ய வேண்டும், தஹஜ்ஜுத் தொழுகையை தொழ வேண்டும். அந்த இரவு நேரத்தில் நீங்கள் தொழுகை தொழுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 3 மணி நேரம் யார் இரவு 3 மணிக்கு யார் எழுச்சி தொழுகை தொழுவாங்கன்ட்டு அந்த நஃப்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யாங்க, உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் கொடுக்காமல் அவன் என்னென்ன சொல்கிறாங்க அப்படியே நீங்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே செய்கிறாங்க. அன்பிற்கினவர்களே, அந்த இரவுடைய வணக்க வழிபாடு நீங்கள் செய்யுங்க. அதில் நிச்சயமாக அந்த நஃப்ஸுக்கு கண்ட்ரோல் அப்போதான் வரும். அந்த நஃப்ஸுக்கு கண்ட்ரோல் எப்போ வரும்னாக்கா, உங்கள் கையில் எப்போ வரும்னாக்கா, இரவு நேரத்தில் அந்த தொழுகை தொழுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த இரவு தொழுகை கடமை இருந்தது, கியாமுல் லைல் கடமை இருந்தது, தஹஜ்ஜுத் தொழுகை கடமை இருந்தது. யா அய்யுல் முஸம்மில், ஓ போர்வை உடுத்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றா, நின்னுங்க இரவு தொழுகை தொழுங்க என்று சொல்றான். உமில் லைலா இல்லா கலீலா, இரவுடைய பாதி இரவு நீங்கள் நின்று வணக்க வழிபாடு செய்யுங்க. ரமலான்ல நாம அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் தொழுகை தொழுறோம், குர்ஆனை ஓதுறோம், ஜிக்ர் செய்கிறோம், எல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கிறோம். ஆனால் ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தொழுகை இல்லாமல் இருக்கிறோம், வியாபாரத்தில் போய் இருக்கு, வீட்டில் அந்த நம்முடைய என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, அந்த பொறுப்புகள் விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அலட்சியமாக இருக்கிறோம். எப்படி நாம நோன்புல இருக்கும் பொழுது பகல் நேரத்தில் சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை நம்ம சாப்பிட்றதில்ல, நம்ம தண்ணி குடிக்கிறதில்ல. அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உள்ளத்தில் என்ன இருக்கு? அச்சம் இருக்கு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் எனக்கு பார்க்கிறான். நான் வியாபாரம் செய்யும் பொழுது ஒருவருக்கு நான் மோசடி செஞ்சேனாக்கா எனக்கு அல்லாஹ் பார்க்கிறான், அந்த அச்சம் இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஒரு பெண் தவறான வழியில் அழைக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று சொன்னாங்க. பிறகு
அந்த மிஸ்ருடைய அரசர் அவர்கள் முன்னாடி வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய ஜுலைகா என்ற பெண்மணி தவறான வழியில் அழைத்தாங்க. அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? எனக்கு சிறைதான் சிறந்தது என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சாங்க. சிறையில் இருந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 2 பேர் கனவு சம்பந்த மாதிரி வந்து சொன்னாங்க, நான் கனவுல பார்த்தேன் இந்த மாதிரிட்டு. அவர் கனவுடைய விளக்கம் எல்லாம் கொடுத்த பிறகு அந்த பெண்களுடைய நிலைமை என்ன என்று கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையை வெட்டினாங்களே, அவருடைய நிலைமை என்ன என்று அந்த கிளியர் பண்றாங்க. அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அப்புறமா அழைத்தாங்க மிஸ்ருடைய அரசர் அசீஸ் என்ற அந்த மிஸ்ருடைய. அதுக்கப்புறமா தெரிகிறது அந்த பெண் தான் தவறான வழியில அழைத்தாங்க. ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூய். 13வது அத்தியாய ஜூஸ்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறி இருக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் தனக்காக தானே பரிசுத்தப்படுத்தவில்லை. அந்த நஃப்ஸ் வந்து அந்த தீமையான வழியில் தான் அழைக்கும். ஆனால் அந்த நஃப்ஸுக்கு யார் போராடுறாங்களோ, நஃப்ஸ் பேச்சு கேட்காமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் மீது தான் கிடைக்கும். நஃப்ஸுடைய 3 வகைகள் இருக்கு. நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே முத்மஇன்னா. அம்மாரா ஏன்னா இது வந்து தீமையின் பக்கம் தான் அழைக்கும். இந்த நஃப்ஸு, இந்த உள்ளம் வந்து தீமையின் பக்கம் தான் அழைக்கும். நஃப்ஸே லவ்வாமா, இந்த தீமை நீங்க செஞ்சிடறாங்க. உதாரணத்துக்கு ஒரு தீமை இருக்கு, வட்டி உண்ணுவது, இது தீமை, இது பாவம். நீங்க வட்டி உண்ணுறாங்க. உண்ணிட்டுக்கு பிறகு உங்களுடைய உள்ளத்துல ஒரு நஃப்ஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து ஃபீலிங் கொடுத்துனே இருக்கும். என்னன்ட்டு நீ இது செய்து தவறுன்ட்டு. நாம் எவ்வளோ வாயில என்ன பொய் சொல்லிட்டா கூட, என்ன மற்றவர்களுக்கு ஏமாத்துனாங்களோ, நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அது வந்து கரெக்டாக அது ஜட்ஜு கொடுக்கும் உங்களுக்கு. நீ செய்கிறது தவறு, அவருக்கு நீ வியாபாரம் செஞ்சு நீ அவருக்கு வந்து மோசடி செஞ்ச, இது தவறு என்று அந்த உள்ளத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த நஃப்ஸ் பாருங்க, நபி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற, மனிதனுக்கு அல்லாஹ் வந்து 3 வகையான நஃப்ஸை உள்ள நம்முடைய உள்ளத்துக்கு வந்து 3 வகையான நஃப்ஸ் இருக்கா. நஃப்ஸே அம்மாரா, இது வந்து தீமையின் பக்கம் தான் அழைக்கும். இதோடைய என்ன பண்பு என்ன என்றால் தீமையின் பக்கம் தான் அழைக்கும். நஃப்ஸே லவ்வாமா, இது நஃப்ஸே லவ்வாமா என்ன செய்வோம்னாக்கா, நீ தீமை செஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து காஷன் கொடுக்கும், நீ செய்து தவறு என்று உள்ளத்திலிருந்து. 3வது வகை வந்து நஃப்ஸே முத்மஇன்னா. திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னா பற்றி. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. நஃப்ஸே லவ்வாமா பற்றி கூட அல்லாஹ் சத்தியத்தை, அந்த நஃப்ஸே லவ்வாமா பற்றி சத்தியம் செஞ்சிருக்கிறான். நஃப்ஸே முத்மஇன்னா அதை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. நீ சொர்க்கத்தில் சாந்தியோடு நீ நுழைய என்று யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்றாங்களோ, தொழுகையை தொழுறாங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கரெக்டாக வாழ்றவர்களுக்கு நஃப்ஸுல் முத்மஇன்னா, அந்த நஃப்ஸுல் முத்மஇன்னாக்கு மறுமை நாள் அல்லாஹ் சொல்வானா, நீ நேரடியாக நீ சொர்க்கத்திற்கு போ என்று சொல்வான். அன்றுகிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நஃப்ஸ் இருக்கு. ஷைத்தான் இப்போ ரமலான் மாசத்துல இருக்க மாட்டான், இருந்தாலும் நம்முடைய நஃப்ஸ் தான் நமக்கு என்ன செய்யறாங்க, தீமையின் பக்கம் தான் அழைக்கிறாங்க. அந்த நஃப்ஸுடைய பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. அல்லாஹ் உடைய ஒவ்வொரு கட்டளை என்னென்ன சொல்லி இருக்கிறானோ அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கு வந்து வியாபாரம் செய்வதற்கு அல்லது ஏதாவது உங்களுக்கு பணம் தேவைப்படும் பொழுது நீங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நேரடி பேங்க்ல போய் வட்டி வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறாங்க. அதில் வந்து நஃப்ஸ் என்ன செய்வோம்னாக்கா, இது செய்து தூண்டும். நீங்கள் செய்த பிறகு அது கவலை கொடுக்கும். அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், இந்த நஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது தவறான வழியில் உங்களுக்கு அழைத்தது. நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், வட்டி எனக்கு என் மீது ஹராம் இருக்கு, வட்டி உண்ணுவது, வட்டி கொடுக்குறவன், எழுதுறவன், சாட்சி எல்லாம் என் மீது சபிக்கப்பட்ட.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில பாவமே இருக்கக்கூடாது. அந்த நஃப்ஸுடன் நாம் போராட வேண்டும். நஃப்ஸுடைய பேச்சு நாம் கேட்கக்கூடாது. நீங்க நஃப்ஸுக்கு எவ்வளோ பாவமான செயல் நீங்க செஞ்சுனே வராங்களோ, அது எப்படி ஒரு தண்ணி தாகம் எடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துனே இருந்தால் அது குடிச்சுனே இருப்பாங்க. அதே போல் இந்த நஃப்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ தீமையின் பக்கம் அழைக்கிறாங்களோ, தீமையான செயல் நீங்கள் செய்கிறாங்களோ, அந்த நஃப்ஸு உங்களுக்கு ஒன்று செய் யார் மக்கள் யார் பார்த்தா என்ன அந்த மாதிரி ஒரு அச்சம் இல்லாமல் இருப்பாங்க. அதற்கு பிறகு நீங்கள் தீமை செஞ்சிட்டாங்கனாக்கா இது நல்லது இது கெட்டது என்ற பிரித்து காட்டக்கூடிய தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருக்காது. நீங்கள் பாவம் நீங்கள் செய்கிறாங்க, நஃப்ஸுடைய பேச்சு நீங்கள் கேட்டு நீங்கள் ஒரு தவறான நடவடிக்கை ஒரு தவறான விஷயம் நீங்கள் செய்கிறாங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில இது நல்லது இது கெட்டது என்ற அந்த பிரித்து காட்டக்கூடிய அந்த தன்மையே இருக்காது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு அஞ்சி முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைய வேண்டும். இந்த வாலிப பருவம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த வாலிப பருவம், இந்த வாலிப பருவத்தில் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். இந்த துவா அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ உனக்கு பயந்து வாழக்கூடிய அந்த உள்ளம் எனக்கு கூடிய அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக அல்லாஹ் உனக்கு அஞ்சாத அந்த உள்ளத்தை பற்றி நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த துவாவை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, சில விஷயத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினாங்க. என்ன முதலாவது விஷயம் என்ன, அல்லாஹ் அந்த கல்வி பயன் தராத கல்வியில் பற்றி நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கல்வி இருக்கு, ஆனால் அந்த கல்விக்கு மற்றவர்களுக்கு யூஸே ஆகல அந்த கல்வி. அப்படிப்பட்ட கல்வியிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செஞ்சாங்க. இப்போ கல்வி இருக்கு, கல்வி உங்களுக்கு யூஸே இல்லை அந்த கல்வினாக்கா, அப்படி கல்வி நீங்க படிச்சு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு நீங்க படிக்கிறாங்க, அந்த கல்விக்கு பயனே இல்லைனாக்கா அந்த கல்வி நீங்கள் கற்றுக்கு கொடுக்கிற பிறகு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, இந்த பிரார்த்தனை நாம செய்ய வேண்டும். இந்த துஆவை நாம மனப்பாடம் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செஞ்சாங்க. வகல்பின் லா யக்ஷா, உனக்கு அஞ்சாத உள்ளத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். தொழுகை நேரம் இருக்கு, இருந்தாலும் நம்மிடம் மொபைல் போன் இருந்து நாம் தொழுகை இல்லாமல் வாழ்றோம். குர்ஆன் படிக்காமல் இருக்கிறோம். நம்முடைய வீட்டில் என்னென்ன பொறுப்புகள் இருக்கு நம் மீது, அது பொறுப்புகள் நிறைவேற்றாமல் இருக்கிறோம். சற்று பாருங்க, அந்த உள்ளம் அஞ்சாத உள்ளத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டாவது பிரார்த்தனை செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை என்ன செஞ்சாங்க, பயன் தராத கல்வியிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவது, அந்த உள்ளம் உனக்கு அஞ்சாத உள்ளத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுக்கு பயப்படுதல அந்த உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மூன்றாவது என்ன என்றால் வனஃப்ஸின் லா தஷ்பா, அப்படிப்பட்ட நஃப்ஸ், அது என்ன நீங்க பேசினா கூட அது நஃப்ஸுக்கு ஒண்ணுமே இது இருக்காது, பயனே இருக்காது. அப்படிப்பட்ட நஃப்ஸ், அந்த நஃப்ஸிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த உள்ளம் உனக்கு அஞ்சாத, உனக்கு பயப்படாத, உன்னுடைய பேச்சு கேட்காத, குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயம், ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி தந்த வழியின் பிரகாரம் இல்லாத அந்த நஃப்ஸின் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செஞ்சாங்க. வதுஆஇன் லா யுஸ்தஜாபு, நான்காவது குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது பிரார்த்தனை செஞ்சாங்க, அல்லாஹ் அந்த துஆ அங்கீகரிக்கப்படாத துஆவில் இருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீங்க துஆ செய்றாங்க, அந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலனாக்கா
அப்படிப்பட்ட துவாலிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க. அன்றைக்கினவர்களே, குறிப்பாக இந்த துவாவை நாம் அதிகமாக மனப்பாடம் செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. நாம் உலகவுடைய செய்திகள் கேட்குறோம், உலகவுடைய வீணான பேச்செல்லாம் கேட்குறோம். ஆனால் துவா விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? துவா மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறோம். அன்றைக்கினவர்களே, இந்த துவாவை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா. இரண்டாவது. மூன்றாவது என்ன என்றால் வ நஃப்ஸின் லா தஷ்பா. நான்காவது என்ன என்றால் வ துஆஇன் லா யுஸ்தஜாபு பி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க. குறிப்பாக அந்த துவாவை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிச்சிருக்கிறாங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த துவாவை நாம் படிச்சுனே இருக்கணும். அன்பிருக்கிறவர்களே, எப்படி நீங்கள் கார் ஓட்டுறாங்க அல்லது பைக் ஓட்டுறாங்க, ரோட்டில் இல்லாமல் கொஞ்சம் கிராஸ் அந்த சிந்தனை, உங்களோட கொஞ்சம் சிந்தனை எப்படி போட்டால் கூட அது திருப்பிட்டானாக்கா அந்த பாதையிலிருந்து வெளியே போயிடும். நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடும், உங்களுக்கு அடிப்படும், காயம் ஏற்படும். எப்படி நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் நீங்கள் திசையை திரும்பினா எப்படி உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுதோ, அதே போல் இந்த வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய அந்த இல்மு பயன் தராத பண்ணிடுவான். உங்களுடைய உள்ளம் அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் பண்ணிடுவான். அதே போல் அந்த நஃப்ஸு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத அந்த நஃப்ஸ் ஆகிவிடும். அதே போல் அந்த நீங்கள் துவா செஞ்சால் கூட துவாவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்றிருக்கிறவர்களே, குறிப்பாக துவா விஷயத்திலும் நாம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுக்க வேண்டும். அதிகமாக நம்முடைய கவனம் நம்முடைய சிந்தனை எல்லாம் துவாவின் மீது இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனைகள் அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், இரவில் ஒரு பங்கு, கடைசி இரவுல ஒரு பங்கு, இரவில் ஒரு பங்கு முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் வரான். ஹதீஸ் இருக்கு. சில பேர் இதுக்கு மறக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த ஹதீஸுக்கு அல்லாஹ் போய் எப்படி வருவான்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் மர்ஃபூவுடைய ஹதீஸ். இரவில் மூன்றில் ஒரு பங்கு இரவில் அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு வருகிறான். அங்கிருந்து அல்லாஹ் அழைக்கிறான். என்னன்ட்டு, இந்த நேரத்தில் யாராவது துவா செய்கிறவங்க இருக்கிறாங்களா, அவர்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அன்றைக்கினவர்களே, இரவு நேரத்தில் நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பாவ மன்னிப்பு, நாம் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம். காலையிலிருந்து தூங்கும் வரை, தூங்கி எழுந்த உடலிலிருந்து தூங்கும் வரை நாம் பாவம் செஞ்சுருப்போம். நாம் வேணும் என்று பாவம் செஞ்சுருப்போம். எவ்வளோ பொய் சொல்லியிருப்போம், எவ்வளோ நாம் ஏமாத்திருப்போம் எல்லாருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சற்று பாருங்க, அந்த நஃப்ஸு நீங்கள் கண்ட்ரோலே, உங்களுடைய நஃப்ஸு உங்களே கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குதுனாக்கா சற்று பாருங்க, என்னுடைய பாவத்தின் அடிப்படை தான், நான் பாவம் செஞ்ச காரணத்தான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, நீங்கள் முழுமையாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைய வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைங்க, கம்ப்ளீட் என்டர் ஆகுங்க. வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பயங்கர எதிரி ஷைத்தான் தான். உங்களுடைய பயங்கர எதிரி ஷைத்தானுக்கு அடுத்தது உங்களுடைய நஃப்ஸ் இருக்கு. நஃப்ஸு கூட பாருங்க, நஃப்ஸுடைய பேச்சு நீங்கள் கேட்கக்கூடாது. அதுக்காக அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். தனிமையில், அந்த தனிமை வரும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். உங்களிடம் மொபைல் ஃபோன் இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது சற்று பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் தவறான நண்பர்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு மொபைல் ஃபோன் எல்லாரிடம் இருக்குது, ஆனால் தனிமையில் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது சற்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் வறுமை நாளில் இந்த தனிமையில் விஷயத்திலும் கூறியிருக்கிறார். என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒருவர் திஹாமா மலை அளவுக்கு நன்மைகள் கொண்டு வருவாங்களா. மலை, திஹாமா மலை பெரிய இருக்க, இந்த மலையுடைய பேர், அந்த அளவுக்கு நன்மைகள் மறுமை நாளில் கொண்டு வருவாங்களா.
அவ்வளோ பெரிய 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 நன்மைகள் கொண்டு வருவாங்களா? மறுமை நாள்ல எல்லாம் பார்ப்பாங்களா? இருந்தாலும் அவங்க தனிமையில பாவம் செஞ்ச காரணத்தால் அவருடைய நன்மைகள் எல்லாம் எல்லாம் என்ன செஞ்சிருவானா? எரித்து விடுவானா? யூஸே இருக்காது அந்த நன்மைகள். ஏனென்றால் தனிமையில் அவங்க நஃப்ஸுடைய பேச்சு கேட்டு, நஃப்ஸ் என்னென்ன சொன்னா அதெல்லாம் கேட்டு கண்ட்ரோல் பண்ணாமல், நஃப்ஸுடன் போராடாமல் என்ன செஞ்சாங்க? அவங்க தவறுகள் செஞ்சாங்க, பாவங்கள் செஞ்சாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும். இன்னல்ல ஹசனாத்தி யுஸ்ஹிப்ன ஸய்யிஆத். நன்மைகள் செஞ்சாங்கனாக்கா உங்களுடைய தீமைகள் எல்லாம் அழித்து விடும். நிச்சயமாக இந்த நன்மைகள் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அழித்து விடும், டிலீட் பண்ணுறோம். இது நீங்கள் நன்மை செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், அல் ஜும்அத்து இலல் ஜும்மா. ஒரு ஜும்மாவிலிருந்து மற்ற ஜும்மா, ஒரு ரமஸானிலிருந்து மற்ற ரமஸான், எல்லா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். பெரிய பாவம் இல்லாமல் இருந்தாங்கனாக்கா அவருடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்றைக்கினவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜிக்ர் அதிகமாக செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பின் அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க, 70 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. மற்ற ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. நாம இந்த பாவ மன்னிப்பை நாம தேடுறோமா? இஸ்திக்ஃபாரை நாம செய்கிறோமா? இந்த ரமலானுடைய மாசத்துல சற்று பாருங்க, இப்போ ஒரு நோன்பு போயினே இருக்கு. இந்த நோன்பு வரை நான் எவ்வளோ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறேன், எவ்வளோ இஸ்திக்ஃபார் நான் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய அந்த நஃப்ஸுக்கு எந்த அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். சற்று பாருங்க. மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு விசாரணை, அந்த மறுமை நாள் நான் செய்த எல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்க. மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன், நீ அந்த வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன் உங்களுடைய பாதைகள் நகர முடியாது. சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்காமல் இருந்தாங்கனாக்கா அங்கேருந்து நகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பணத்தை பற்றி கூறுவாங்க, கேட்பாங்க, இந்த பணம் உங்களிடம் எப்படி வந்தது? இந்த பணம் நீ எப்படி சம்பாதித்தாய்? எந்த வழியில் நீ செலவு செய்தாய்? எவ்வளோ நீ கல்வி கற்றுக் கொடுத்தாய்? அந்த கல்வியில் நீ எவ்வளோ அமல் செஞ்ச? நீ மார்க்க விஷயம் எல்லாம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிடறாங்க. இருந்தாலும் அமல் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க. ஃபஜ்ருக்கு முன் 2 ரகாத் சுன்னத் இருக்கு. அந்த சுன்னத் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? சகர் சாப்பிட்றாங்கன்ட்டு சில பேர் என்ன செஞ்சுறாங்க, அப்படியே அங்கேயே வீட்டில் படிச்சுட்டு அப்படியே ஃபஜர் கட்டாய தொழுகை கூட அப்படியே அங்கேயே படிச்சு தூங்கிடுறாங்க. அன்றைக்கினவர்களே, பள்ளி வாசலுக்கு நீங்கள் தொழுங்க. மன் கதா அவர் ராஹ இலல் மஸ்ஜித், யார் பள்ளி வாசலுக்காக நடந்து வராங்களா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியில் அல்லாஹ் என்ன செய்வானா? நன்மைகள் அல்லாஹ் எழுதுவான். இந்த ரமலானுடைய மாதம், இந்த வாரி வழங்கக்கூடிய இந்த மாதம் இது. நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வாரி வழங்கக்கூடிய இந்த மாதம் இது. நீங்கள் வாருங்கள், பள்ளிவாசலுக்கு வாருங்கள், அல்லாஹ்விடம் அதிகமாக நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இந்த ரமலான்ல நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சீர்படுத்தவில்லைனாக்கா நான் நெக்ஸ்ட் ரமலான்ல பண்ணிக்குவேன் நீங்க நினைப்பாங்க. ஆனால் அந்த நெக்ஸ்ட் ரமலான் வரை நீங்கள் இருப்பாங்களா என்று யாருக்குமே தெரியாது. மவுத் யாருக்குமே கேரண்டி கிடையாது. எனக்கு அவ்வளோ வருஷம் நான் உயிரோட இருப்பேன்ட்டு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கு. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களுக்கும் மரண சுவை அடைந்தே தரும். எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும், அல்லாஹ்விடம் முன்னாடி நிற்க வேண்டும். அப்படி எப்படி அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யாருக்குமே உதவி கொடுக்க முடியாது.
யாருக்குமே பரிந்துரை செய்ய முடியாது. திருமறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் முன் டைரக்ட் தான் கொஸ்டின் இருக்கும். நடுவில் டிரான்ஸ்லேட்டர் யாருமே இருக்க மாட்டாங்க, மொழிபெயர்ப்பு யாருமே இருக்க மாட்டாங்களா, டைரக்ட் அல்லாஹ் கேட்பான் உங்களுக்கு கேள்வி. அந்த நாளில் அஞ்சு கொள்ளுங்க அன்பிற்கினவர்களே. இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையில பரீட்சையாக இருக்கிறது. இந்த பரீட்சையில நீங்கள் என்ன நன்மைகள் செஞ்சிருக்கிறாங்க அந்த மறுமை நாளில் பார்ப்பாங்க. ஃபமை யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரா, யார் கடுகு அளவு நன்மை செய்தாலும் அந்த மறுமை நாளில் பார்ப்பாங்க, யார் கடுகு அளவு தீமை செய்தாலும் மறுமை நாளில் பார்ப்பாங்க. ஸோ இந்த வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கிறானுக்கா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும். அந்த நஃப்ஸுடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். அந்த சுபுடைய தொழுகைக்காக நீங்கள் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த நஃப்ஸோட நீங்கள் போராடி நீங்கள் பள்ளி வாசலுக்கு வாங்க. நிச்சயமாக அந்த நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொன்னேனே, அந்த சாந்தியோட இருக்கும் அந்த நஃப்ஸ். அப்படிப்பட்ட நஃப்ஸுக்கு அல்லாஹ் என்ன சொல்வானா மறுமை நாள்ல, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராசியா. அந்த நஃப்ஸுடைய மூன்றாவது வகை முத்மஇன்னா என்ற நஃப்ஸ். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்வானா, நீ சொர்க்கத்துக்கு போயின்னு உனக்கு நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்வான் அல்லாஹ். நீ டைரக்ட் நீ சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்வானா. நஃப்ஸுல் முத்மஇன்னாக்கு, நஃப்ஸுல் முத்மஇன்னா உங்களிடம் எப்படி வரும், நீங்க 5 வேளை தொழுகை, தான தர்மங்கள், உபரியாக வணக்க வழிபாடுகள், குர்ஆன் நீங்கள் எவ்வளவு படிக்கிறாங்களோ எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் இருக்கோ அந்த மறுமை நாளில் பார்க்க முடியும். அன்பிற்கினவர்களே, இந்த வாழ்க்கையில பாருங்க, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் அஹ்காஃப் என்ற அந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. யார் யார் 40 வயது அடைந்தாங்களோ அவங்க எல்லாம் சூரத்துல் அஹ்காஃப் என்ற அந்த அத்தியாயத்துல 15வது வசனம் மனனம் செய்ய வேண்டும். 2.5 வயசுல 16 வயசு 40 வயசு அடைந்தவங்க எல்லாம் இந்த துஆவை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த துஆவை மனனம் செய்ய வேண்டும். 40 வயது அடைந்தவங்க என்ன துஆ இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. 40 வயசுடைய துஆ என்னன்னாக்கா இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறி இருக்கின்றான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹு அஸ்லிஹ் லி ஃபீ ஸுர்ரியதி இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். இந்த துஆவை நாம் மனனம் செய்ய வேண்டும். அன்பிற்கினவர்களே, சூரத்துல் அஹ்காஃப் 15வது வசனம். இந்த துஆ நாம செய்ய வேண்டும். நாம நம்முடைய இடத்துல நாம என்ன செய்றோம், தொழுகையாளியாக இருக்கோம், நல்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மார்க்கத்தில் நிலை நிறுத்துவான், தொழுகையாளியாக அல்லாஹ் கொடுப்பான். ஒசுர்ரியத்தி உங்களுடைய சந்ததிகளுக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், தொழுகையை நிலைநாட்டுவான் அல்லாஹ். நீங்க இந்த துஆ படிக்கலனாக்கா நீங்க இந்த உலகத்துக்கு போயிட்ட பிறகு உங்களுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பாதுகாப்பு செய்ய மாட்டான். ஸோ இந்த துஆ குறிப்பாக சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயம் 15வது வசனம் நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். 2.5 வயசு அவங்க கூட படிக்கலாம், 16 வயசு 40 வயசு எல்லாருமே இந்த துஆ என்ன செய்யலாம், படிக்கலாம். இந்த துஆவை நாம் மனனம் செய்யலாம். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி, அல்லாஹ் உன்னுடைய அருள் கொடையிலிருந்து நான் உன்னிடம் நன்றி செலுத்துகிறேன் என்று இந்த வசனம் இருக்கு. என்னுடைய பெற்றோர்கள் மீது நீ அருள் புரிந்த போல் என் மீதும் என்னுடைய சந்ததிகளுக்கு நீ நன்மையின் விஷயத்தில் நிலை நிறுத்துவாக. இன்னி துப்து இலைக்க, நான் உன் பக்கமே நான் சென்றடைந்தேன். வைன்னி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம்களாக இருந்தேன் என்று இந்த துஆவுடைய அர்த்தம். அன்பிற்கினவர்களே, ஒருவர் இந்த உலகத்திலிருந்து மறைந்த பிறகு அவருக்கு 3 விஷயம் பின்தொடங்குமா. ஒருவர் இந்த உலகத்திலிருந்து செத்துட்டாங்கனாக்கா மரணம் அடையும் பொழுது 3 விஷயம் அவருக்கு பின்தொடங்குமா. முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யத்பஉல் மய்யிது
அன் சலாசின், 3 விஷயம் மரணம் அடைந்தவர்களுக்கு பின்தொடங்குமா. முதலாவது அவருடைய குடும்பம். ஜனாசா தொழுகை பிறகு டைரக்ட் அந்த அடக்கஸ்தானம் வரை போறாங்க, குடும்பம் எல்லாம் போறாங்க. இரண்டாவது செல்வம், செல்வம் கூட அடக்கஸ்தானம் வரை போறாங்க. மூன்றாவது செயல், நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அமல்கள் செய்கிறாங்களே அது எல்லாம் உங்களுக்கு கூட வரும், அந்த மன்னரை வாழ்க்கை வரைக்கும் வரும். அப்போ 2 திருப்பி விடுகிறது, ஒரே ஒரு மட்டும் தான் அங்கேயே தங்குமா. அது என்ன, நீங்கள் இந்த உலகத்தில் செயல்கள் செய்கிறாங்களே அந்த நஃப்ஸுக்கு நீங்கள் போராடி இந்த ஃபஜ்ருக்காக நீங்கள் வராங்க, இஷா தொழுகைக்காக வராங்க, நீங்கள் தராவி தொழுகைக்காக வராங்க, நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமான நேரம் எல்லாம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த வணக்க வழிபாடு செய்கிறாங்க, நஃப்ஸோட நீங்கள் போராடுறாங்க, துவா நீங்கள் படிக்கிறாங்க, தூங்கி எழுந்தவுடனே அந்த துவா நீங்கள் படிக்கிறாங்க, தூங்கும் முன் துவா, தூங்கி எழுந்த உடனே வானத்துக்கு பார்த்து ஒரு துவா இருக்கு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சூரா ஆலி இம்ரான் 191வது வசனம் நாம் படிக்க வேண்டும். தூங்கி எழுந்த உடனே அந்த துவாவை நாம் படிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்த உடனே வானத்துக்கு பார்த்து சூரத்துல் ஆலி இம்ரான் 191வது வசனம் படிப்பாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இந்த துவா பெரிய நீண்ட துவா, இந்த சூரா அத்தியாயம் இருக்கு, இது வசனங்கள் இருக்கு, இந்த வசனம் நாம் படிக்க வேண்டும். பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வைலைஹி நுஷூர், இந்த துவாவை நாம் படிக்க வேண்டும். தூங்கி எழுந்த உடனே பல முஸ்லிம்கள் என்ன செய்யறதில்லை, இந்த துவாவே படிக்கிறதில்லை. இந்த துவா நம்ம படிக்க வேண்டும். நஃப்ஸுக்கு அந்த நஃப்ஸோட நம்ம என்ன செய்யணும், போராடி இந்த துவாவை படிக்க வேண்டும். அந்த துவா படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா, நம்ம தூங்கும் பொழுது நம்முடைய உயிர் வானத்துக்கு போயிடுதா. நம்ம இரவு நேரத்தில் தூங்குறாங்களே அந்த நம்முடைய உயிர் நஃப்ஸ் வானத்துக்கு போயிடுதா. இப்போ அல்லாஹ் கிட்ட போயிடுது அது வானத்துக்கு. நாம இங்கே தூங்கி இருக்கிறோம், ஆனால் நம்முடைய நஃப்ஸ் வானத்தில் இருக்கு, அல்லாஹ் கிட்ட போயிடுது அது. அல்லாஹ் யாருக்கு மரணம் அவருக்கு நேரம் வந்துச்சுனாக்கா அங்கே அவர் அந்த நஃப்ஸுக்கு பிடிச்சிக்கிறாங்க, அங்கே வானத்துக்குள்ள. சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. சூரா ஜுமர்ல 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நாடியவர்களுக்கு அவருக்கு அங்கே நம்ம அவருடைய உயிரை நாம் கைப்பற்றணும். யாருக்கு மரணம் நாடவில்லையோ அல்லாஹ் அங்கேருந்து அனுப்பிடுறானா. ஸோ சற்று பாருங்க, நாம் டெய்லி இறந்துறோம், பின்னும் டெய்லி எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு உயிரை கொடுக்குறான். அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூது வஹ்யா, அல்லாஹ் நான் உன்னுடைய பெயரை கொண்டு நான் உயிர்ப்பிக்கின்றேன், உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணம் அடைகிறேன். இன்னும் அல்லாஹ் நமக்கு காலையில் என்ன செய்யறான், உயிரை அனுப்புறான். ஸோ நமக்கு அல்லாஹ் நம்முடைய உயிரை அங்கே கைப்பற்றிட்டானாக்கா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் சற்று பாருங்க. இந்த வாழ்க்கையை பாருங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கிறானாக்கா இந்த வாழ்க்கையில நம்ம அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும். ஒரு தோழர் பாருங்க, ஒஹதுடைய போர் இருக்கு, ஒஹதுடைய இஸ்லாமிக் மந்த்ல இஸ்லாமிக் போர்ல ஒஹதுடைய போர் 2வது போர் இருக்கு. முதலாவது போர் பெயர் பத்ருடைய போர், 2வது போர் பெயர் ஒஹதுடைய போர். ஒஹது போர் நடந்துன்னு இருக்கு. ஒரு தோழர் என்ன செய்யறாங்க, பேரித்தை பழம் சாப்பிட்டேனே இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்குறாங்க, அந்த பேரித்தை பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய கையில் இருக்கு, அந்த தோழருடைய கையில் பேரித்தை பழம் இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த போரில் கலந்து கொண்டு என்னுடைய உயிரை நான் தியாகம் செஞ்சுட்டாங்கனாக்கா, கொலை பண்ணிட்டாங்கனாக்கா நான் சொர்க்கம் அடைய முடியுமா என்று கேட்குறாங்க. உஹதுடைய போர் நடந்து இருக்கு, அந்த தோழர்கிட்ட பேரித்தை பழம் இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த போரில் கலந்து கொண்டு நான் கொலை செய்யப்பட்டால் நிச்சயமாக நான் சொர்க்கம் போக முடியுமா என்று கேட்குறாங்க.
அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹதுடைய போரில் சொல்கிறாங்க, ஆம் நிச்சயமாக இந்த போரில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் கொலை செய்யப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கத்தில் போவாங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த தோழர்களிடம் பேரித்தை பழம் இருந்தது. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த பேரித்தை பழத்தை எரித்து விட்டு அந்த போரில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் கொடுத்தாங்க, ஷஹீதாக்கி விட்டாங்க. ஸோ நன்மை விஷயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, விரைந்து செஞ்சாங்க. ஸோ நாமும் நன்மைகள் விஷயத்தில் எப்படி இருக்கோம், அலட்சியமாக இருக்கும். தொழுகைக்காக தானே 10 நிமிடங்கள் இருக்கு, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குதுன்ட்டு நம்ம என்ன செய்யறதில்ல, விரைந்து வருதில்லை, தாமதமாக தான் வரும். நீங்கள் அந்த நேரத்தில் நஃப்ஸுடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு. பாங்குடைய சத்தம் கேட்டவுடன் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய எல்லாமே தொழுகைக்காக பள்ளி வாசலுக்காக விரைந்து வர வேண்டும். இரண்டாவது என்ன என்றால், குர்ஆன் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாசத்துல நீங்கள் குர்ஆனை நீங்கள் உங்களுடைய தொடர்பு வந்து குர்ஆன்ல அதிகமாக இருக்கும், நெருக்கமாக இருக்க வேண்டும். குர்ஆன் விஷயத்துல உங்களுடைய தொடர்பு வந்து குர்ஆன் விஷயத்துல மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். குர்ஆன் நீங்கள் எவ்வளோ படிக்கிறாங்களோ அவ்வளோ நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு தோழர் பாருங்க, இரவு நேரத்தில் 2 தோழருடைய டியூட்டி இருந்தது. போர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போர் செய்வதற்காக அனுப்புனாங்க. இரவு ஆயிடுச்சு, வந்தாங்க, எல்லாம் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. நடுவில் வந்து நடு இரவில் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க, தோழர்கள் எல்லாம் இங்கே தூங்கிடலான்ட்டு ஒரு மரம் கிட்ட வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கிட்டாங்க எல்லாமே. அதில் வந்து 2 சஹாபாக்கு வந்து சில வேலைகள் கொடுத்தாங்க. ஏன்னா நாம் எல்லாம் தூங்குறாங்க, நீங்கள் பார்க்கணும். 2 சஹாபிக்கு வந்து எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் எல்லாருக்குமே பாருங்க, நாம் எல்லாருமே தூங்குவாங்க, எதிரி வந்து யாருமே வந்து தாக்கக்கூடாது, அப்படி நீங்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு செய்யணும். நீங்கள் 2 தோழருக்கு வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் பார்த்துனே இருங்க, நம்ம எல்லாம் தூங்கிறாங்க. அப்பார் பின் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 தோழருக்கு வந்து நபிகள் அந்த அவருடைய டியூட்டி என்னன்னாக்கா எல்லாருக்குமே பார்க்கணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு தோழர் வந்து இரவு நேரத்தில் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து நேரத்தை ஏன் வீணாக்கணும், அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா தொழுகையில் இருந்தாங்க. அப்போ மாறி மாறி அவங்க கூட சொன்னாங்க, நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் முடிச்சிட்டாங்கனாக்கா நீங்கள் கொஞ்ச நேரம் பாருங்கள், நான் தூங்கிடுறேன். அந்த மாதிரி 2 சஹாபி வந்து இரவு நேரத்தில் அவருடைய டியூட்டியில் அந்த மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் எதிரி பார்க்குறான், ஒரு தோழர் வந்து தூங்கின்னு இருக்கிறாங்க. 2 தோழருக்கு பார்க்கணுன்ட்டு இருந்தது வேலை. ஒரு தோழர் என்ன செஞ்சிட்டாங்க, சரி நான் தூங்கிறேன், நீங்கள் பாருங்கன்ட்டு அந்த தோழர் வந்து பார்த்துன்னே இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் எல்லாருக்குமே பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் எதிரி அங்கேருந்து பார்க்குறான், எல்லாமே தூங்கின்னு இருக்கிறாங்க. ஒரே ஒரு தோழர் மட்டும் தொழுகையில் இருக்கிறாங்க. அந்த தோழர் பாருங்க, நான் ஏன் இந்த நேரத்தை வீணாக்கணும், தொழுகையில் இருக்கணும்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகையில் இருந்தாங்க. சூரத்துல் கஹஃப் அத்தியாயம் ஓதினே இருந்தாங்க. எதிரி அங்கேருந்து பார்க்குறான், அம்பால் அடிக்கிறான் அந்த தோழருக்கு. இரவு நேரத்தில் அந்த சஹாபி வந்து எல்லா சஹாபிக்கும் பார்க்கணும் என்று டியூட்டி இருந்தது. அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து தொழுகையில் இருக்கணும்ன்ட்டு அந்த ஆசை இருந்தது அவருக்கு. அந்த நேரத்தில் வந்து எல்லாமே தூங்கின்னு இருக்கிறாங்க. அந்த தோழர் வந்து என்ன செய்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறாங்க. எதிரி பார்க்குறாங்க, அங்கேருந்து அந்த தோழருக்கு என்ன செய்கிறாங்க, அம்பால் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு காயம் அடையுது, தொழுகை கண்டினியூ போயின்னு இருக்கு, தொழுகை விடவில்லை. நாம் என்ன செய்கிறோம், ஒரு கால் வந்தாவே தொழுகை விட்டுறோம். ஏதாவது அர்ஜென்ட் மீட்டிங்கில் நம்ம என்ன செய்யறதில்ல, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் அந்த தோழர் பாருங்க, அம்பால் அடிக்கிறான் எதிரி, இருந்தாலும் தொழுகை விடவில்லை, கண்டினியூ தொழுகையில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அடிக்கிறான், 2வது முறை அம்பால் அடிக்கிறாங்க, கண்டினியூ தொழுகையில் இருக்கிறாங்க. 3வது முறை அடிக்கிறாங்க. பிறகு தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க. அந்த
பக்கத்தில் இருந்த அந்த தோழருக்கு எழுப்பி வைக்கிறாங்க, இந்த சீக்கிரமாக எழுங்க, எதிரி எனக்கு அடிச்சிட்டாங்கன்ட்டு. உடனே அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்கள் எனக்கு எழுப்ப வைக்கல, ஏன் ஃபஸ்ட்டு அடிக்கும் பொழுது ஏன் எனக்கு அடிக்க சொல்லவில்லை நீங்கள்? அப்பொழுது அந்த தோழர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் தொழுகை விடுவதற்கு என்னுடைய மனம் நாடவில்லை, தொழுகை நான் அவ்வளோ ஆர்வத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகையை கண்டினியூ போய் நின்றாங்க. நாம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு தொழுகை விஷயத்தில்? நஃப்ஸுடன் நம்ம போராடுமா? நஃப்ஸ் என்ன சொல்லுது, சரி கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துக்கலாம், தராவி தொழுகை ரொம்ப நீண்டமாக போயின்னு இருக்கும், கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து நம்ம என்ன செய்யலாம், தொழுகை தொழுனான்ட்டு நம்மளுடைய நிலைமை இருக்கு. ஆனால் அந்த தோழருடைய நிலைமை எப்படி இருந்தது, நான் அந்த தொழுகையை விடுவதற்கு என்னுடைய மனம் நாடவில்லை, எப்படி நான் விடணும்னு எவ்வளோ முறை அடித்தா கூட நான் தொழுகையில் அவ்வளோ ஆர்வத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகை தொழுத்து நின்றாங்க. அன்பிற்கிறேன் அவர்களே, அப்படிப்பட்ட இந்த ஹதீஸுடைய சம்பவங்கள்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, அந்த வணக்க வழிபாடு விஷயத்தில் ஆர்வத்தோடு அவங்க என்ன செய்வாங்க, வணக்க வழிபாடு செய்வாங்க. நாம கூட அந்த தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு பார்க்கிறான் என்ற அந்த உள்ளத்தில் அச்சம் இருக்க வேண்டும். இஹ்சான் என்றால் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடம் மாணவர்கள் கேட்டாங்க, 3 கேள்வி கேட்டாங்க. 3வது கேள்வி கேட்டாங்க, இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யரா. நீ தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு பார்க்கிறேன் என்ற அச்சத்தோடு நீங்கள் தொழுகை தொழுங்க. இந்த நிலைமை இல்லையானாக்கா அல்லாஹ் உனக்கு பார்க்கிறான் என்ற அந்த அச்சத்தோடு நீங்கள் தொழுகை தொழுங்க. உங்கள் இரண்டாவது விஷயம் என்ன என்றால், குறிப்பாக நீங்கள் எப்போ நீங்கள் தொழுகை தொழுந்தா கூட என்னுடைய இந்த தொழுகை கடைசியாக நேரமாக இருக்கோமா அந்த அச்சத்தோடு நீங்கள் தொழ வேண்டும். ஏன் தெரியுமா, நமக்கு எப்போ நம்முடைய மரணம் இருக்கும்ட்டு யாருக்குமே தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் 31வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள் எப்போ வரும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, மறுமை நாளுடைய கல்வி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது மறுமை நாள் எப்போ வரும். வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்போ பெய்யும் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் என்ன இருக்குது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், ஆண் இருக்கா பெண் இருக்கா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அவன் எந்த பூமியில் அவனுக்கு மரணம் வரும் யாருக்குமே தெரியாது. நாம் இப்போது இருக்கிறோம், ஆனால் நாளைக்கு இருக்கிறோமா, அடுத்த வருஷம் இருப்போமா, அடுத்த ரமலான் இருப்போமா, அடுத்த மாதம் இருப்போமா, யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருக்கிறானாக்கா, இந்த வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக நன்மைகள் செஞ்சு பாவத்திலிருந்து முற்றிலும் நீங்க வேண்டும். உங்களுடைய எல்லா நேரம் எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டும். குறிப்பாக தனிமையில் நீங்கள் உங்களுடைய நஃப்ஸோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் முழுமையாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வர வேண்டும்னாக்கா, அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் பின்பற்றால் அல்லாஹ் உங்களுக்கு நேசிப்பான் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆக அன்பார்ந்த அவர்களே, இந்த வாழ்க்கை அல்லாஹ் ஒரு சோதனையாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையில் அதிகமாக நன்மைகள் செய்து இந்த நஃப்ஸோடு நீங்கள் போராடி நிச்சயமாக எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நாம் என்ன செய்யணும், உயிர்ப்பிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, நிச்சயமாக வெற்றி அடைந்தவங்க யார், தன்னுடைய உள்ளத்தை யார் சீர்படுத்துறாங்களோ, இஸ்லாஹ் பண்ணிடுறாங்களோ, அவங்க தான் பரிசுத்தப்படுத்துறாங்களோ, உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துறாங்களோ அவங்க தான் நிச்சயமாக வெற்றி அடைந்தவங்க என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு நேரம் எல்லாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நினைவு கூறுங்க. சுப்ஹானல்லாஹ் என்று ஜிக்ர் செஞ்சுனே இருங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று ஜிக்ர் செய்யுங்க, அல்லாஹு அக்பர் என்று ஜிக்ர் செய்யுங்க. உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய
நிச்சயமாக உங்களுடைய உள்ளம் எல்லாம் அமைதி பெறும். உள்ளத்துக்கு அமைதி எதுல இருக்குனாக்கா, அல்லாஹ்வுக்கு நீங்க எவ்வளவு நினைவு கூறுறாங்களோ அவ்வளோ உங்களுடைய உள்ளம் எல்லாம் அமைதி பெறும். அல்லா பிஸிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்க எவ்வளவு நினைவு கூறுறாங்களோ அவ்வளோ உங்களுடைய உள்ளம் எல்லாம் அமைதி பெறும். இன்னைக்கு எல்லாமே இருக்கு, வாகனம் இருக்கு, வசதி இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை. நிம்மதி எதுல இருக்கு? குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னால அதுல நிம்மதி இருக்கும். ஆனால் இது விட்டு நீங்க வேற இடத்துல நீங்கள் நிம்மதி தேடினா நிம்மதி கிடைக்காது. ஆக வெண்பந்தவர்களே, உள்ளத்துக்கு நிம்மதி எதுல இருக்குனாக்கா, குர்ஆன் ஹதீஸ் விஷயத்துல நீங்கள் முழுமையாக நீங்கள் கட்டுப்பட்டனாக்கா, அமல் செஞ்சாங்கனாக்கா, அதில் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த நஃப்ஸு, அந்த நஃப்ஸுடைய முத்துமஇன்னாவாக நாம் அந்த சொர்க்கம், அல்லாஹ் இந்த நஃப்ஸுல் முத்துமஇன்னாக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நீ செல்லு என்று அல்லாஹ் மறுமை நாளில் சொல்வானா. அப்படிப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆகவே நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையில அதிகமாக முயற்சி செய்து அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நஃப்ஸோடன் போராடி நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.